ஏற்று 27 நாட்களில் 100 நிகழ்ச்சிகளை மாநகர கழகத்தின் சார்பில் மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் அவருடைய முயற்சியில் வெற்றிகரமாக நடைபெற்று அந்த நிகழ்ச்சிகளை நடத்திய பகுதி செயலாளர்கள், அணிகளை சார்ந்த நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள் ஆகியோரை கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நம் மாநகர திமுக சார்பில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு, அதில் குறிப்பாக நெல்லை சட்டமன்ற தேர்தலில் 2021 ஏறத்தாழ 23,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலாக 19,000 பெற்று ஏறத்தாழ 42,000 வாக்குகள் சென்ற சட்டமன்ற தேர்தலை விட கூடுதலாக பெற்றுக் கொடுத்த மாநகரத்தினுடைய கழக தோழர்களை ஊக்குவிக்கும் எண்ணமாக ஒரு பாராட்டு விழாவை நடத்தி அதில் தலைமை கழகத்தின் சார்பாக என்னை கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் வருகை தந்து பரிசுகளையும் அவர்களை கௌரவிக்கின்ற வகையில் கேடயங்களும் அதே போன்ற ஷீல்டுகளும் வழங்கி தொண்டர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு மகத்தான விழாவை நடத்தியிருக்கிறார்கள். இது போன்ற விழாக்கள் தமிழ்நாடு பூராவும் நடைபெறும். எடப்பாடி பழனிசாமி முதலீடுகள் இருக்கு முதலமைச்சர் போன மாதிரி தெரியல, சிகிச்சைக்காக போன மாதிரி சமூக வலைதளங்க தகவல் வருது. அதை விளக்க வேண்டியது முதலமைச்சர் கடமைன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. உடல்நல சரியில்லாம சிகிச்சைக்காக போயிருக்காரு. கண்ணு குருடு நடத்தும் சைக்கிள் ஓட்டினார். சிக்காகோவில் பார்க்கல எடப்பாடி, அவரால் ஓட்ட சொல்லுங்க சைக்கிளை பார்க்கலாம். அதாவது எடப்பாடிக்கு வைத்திருச்சு, அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி, அவர் கூட இருந்தவங்கலாம் இருப்பாங்களான்ற சந்தேகம் வந்துருச்சு. அதனால அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம பேசிக்கொண்டிருக்கிறார். தளபதி அவர்கள் மிக உடல்நலத்தோடு சிறப்பாக இருப்பதை நீங்கள்லாம் ஊடகங்களை பார்க்குறீங்க, ப்ரெஸ்ஸில் இப்போ வருது. உங்களையுமா விலைக்கு கொடுத்துட்டு வாங்கிட முடியல, உங்களையுமா இந்தியா பூரா உலகம் பூரா இருக்கிற பத்திரிகையாளர் விலைக்கு வாங்கிட முடியுமான்னு எதையும் மூடி மடிக்கிற பழக்கம் திமுக கிடையாது. அதனால எங்கள் தளபதி எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு டெய்லி பத்திரிகையில் வருது. அதையெல்லாம் வந்த பிறகு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போறாரு. போகும்போதும் மீட் பண்ணிட்டு தான் போனாரு, வரும்போது உங்களை மீட் பண்ணுவாரு, என்னென்ன சாதித்திருக்காரு என்று சொல்லுவார். அது வழக்கமாக எதிர்கட்சியில சாட்டப்படுகிற குற்றச்சாட்டு. மணிப்பூர்ல நடக்கிறது போது இங்க நடந்திருக்கு, மற்ற மாநிலங்களில் நடக்கிற போது, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற போது இங்க நடந்திருக்கு, குஜராத்தில் நடந்தது போல இங்க நடந்திருக்கு. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை காட்ட சொல்லுவேன். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேசுறாரு தவிர இவருடைய ஆட்சியில இருந்ததை விட சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று அகில இந்திய அளவில் இருக்கிற கிரைம் ரிப்போர்ட் கூறுகிறது. அவர் எவ்வளவு என்ன கஜானாவை காலி பண்ணாரு? இவர் வித்துட்டு மொத்தத்தையும் கஜானாவை காலி பண்ணிட்டு போனார். இவர் ஒரு 40 கோடி ரூபாயில ஒரு ஏசியாவே பாராட்டுகிற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தி இந்தியா உலகம் பூரா பாராட்டுக்குது. ஆசியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடத்தி அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்துருக்காரு. இவங்க ஆட்சியில செய்ய முடியல, அதனால வயிற்றுச்சின் காரணமாக பேசத்தான் செய்வாங்க. 10-16 புள்ள பத்துவா பார்த்து மல்லடி என்ன சொல்லுவாங்க, அந்த கதை தான். திமுக கூட்டணி நீடிக்குமா சார்? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நீடிக்கும் உறுதியா நீடிக்கும். யாருக்கும் எந்த சந்தேகம் வேணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.